ஐஸ் உற்பத்தி செய்ததாக சந்தேகிக்கப்படும் மற்றுமொரு இடம். அரிசி விற்பனையில் ஈடுபடும் வர்த்தகர்களுக்கு எச்சரிக்கை. இலங்கையில் உயரப்போகும் மின் கட்டணம் வெளியான அதிர்ச்சி தகவல். மர்மங்கள் நிறைந்த மனம்பேரியின் தொலைபேசி வெளியாகியுள்ள ரகசியங்கள். மாகாண சபை முறைமை நீக்கம் இந்தியாவை மீறி எதுவும் செய்துவிட முடியாத வடக்கிலிருந்து ஒலித்த குரல்கள். அனுரவுக்கு அர்ஜுனாவிடம் இருந்து வாழ்த்துச் செய்தி. அமெரிக்காவின் H-1B விசா திட்டத்திற்கான கட்டணத்தில் திருத்தம் தொடர்பான விரிவான செய்திகள். வெலிகம பகுதியில் ஐஸ் என்ற போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இடம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டு வெளிநாட்டு பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஐஸ் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மெத்தம்பெட்டமைனும் அந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட நபர் 18 வயதான மொல்டா நாட்டை சேர்ந்தவர் என்று கூறப்படுகின்றது. கடந்த வாரத்தில் அரிசி தொடர்பான 70 சுற்றி வளைப்புகளை நடத்தியுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அவற்றில் 55 சுற்றி வளைப்புகள் அரிசி விற்பனை தொடர்பிலும் ஏனைய 15 சுற்றி வளைப்புகள் களஞ்சியப்படுத்தல் சுற்றி வளைப்புகளும் அடங்கும் என அது அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. அரிசியை பதுக்கி வைத்தல், விலைகளை காட்சிப்படுத்தாமை மற்றும் நிபந்தனைகளுடன் அரிசி விற்பனை செய்தல் போன்ற குற்றங்கள் அது சுற்றி வளைப்புகளில் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு தனிப்பட்ட வர்த்தகர் அதிக விலைக்கு அரிசியை விற்றதாக கண்டறியப்பட்டால் அவருக்கு 1 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது 5 மாதங்கள் சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதேவேளை ஒரு தனியார் நிறுவனம் குற்றவாளி என நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் 5 லட்சம் முதல் 50 லட்சம் வரை அபராதம் விதிக்கலாம் என்றும், அரிசி பதுக்கல் தொடர்பான குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டால் அபராதம் அல்லது சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்றும் அந்த சபை தெரிவித்துள்ளது. இரண்டாவது தடவையாகவும் அதே குற்றத்தை புரிந்தால் அபராதம் இரட்டிப்பாகும் என்பதுடன் சிறை தண்டனை 1 வருடமாக அதிகரிக்கப்படும் எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் அக்டோபர் முதல் டிசம்பர் மாத காலப்பகுதிக்குள் மின்சார கட்டணம் 6.8% உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது நட்டத்தில் இயங்குவதாக கூறப்படும் இலங்கை மின்சார சபையினால் மின்சார கட்டண உயர்வுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை 7.2 மில்லியனுக்கும் அதிகமான பயனர்களுக்கு 3வது கட்டண திருத்தத்தை கோரிக்கையாக விடுத்துள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் இந்த காலாண்டில் இலங்கை மின்சார சபைக்கு 7.83 பில்லியன் ரூபாய் நிதி செலவுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதத்துடன் ஒப்பிடும்போது மின்சார சபைக்கான நிதி செலவுகள் 2.48 பில்லியனாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தற்போது மக்கள் கருத்துக்களை கோரி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு மொட்டு கட்சியின் அரசியல் பிரமுகரான சம்பத் மனம்பேரி விசாரணையில் போலீசாரை தவறாக வழிநடத்துவதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். பேருந்து தரிப்பிடங்களில் தான் உறங்குவதாகவும் அங்கு தனது கையடக்க தொலைபேசி தொலைந்து விட்டதாகவும் மனம்பேரி விசாரணையின் போது கூறியுள்ளார். இதன்படி புறக்கோட்டை பேருந்து நிலையத்தில் இரவில் அவர் உறங்கினாரா என்பதை கண்டறிய போலீசார் சிசிடிவி கேமராக்களை சோதனை செய்து வருகின்றனர். எனினும் மனம்பேரியின் கையடக்க தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டால் பலர் தொடர்பான ரகசிய தகவல்கள் வெளிவரும் என்பதாலேயே அவர் இவ்வாறு கூறுவதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. எனினும் இதுவரை விசாரணையில் அவர் கூறிய தகவல்களின்படி போதைப்பொருள் குற்றங்கள் குறித்து பல ரகசிய விவரங்கள் எதிர்காலத்தில் வெளியாகக்கூடும் என போலீசார் கூறியுள்ளனர். இதேவேளை கெகல்பாத்தர பத்மே உள்ளிட்ட கும்பல் கைது செய்யப்பட்ட பின்னர் இலங்கையில் போதைப்பொருள் குறைந்திருப்பதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவை மீறி மாகாண உரிமையை எவராலும் இல்லாது செய்துவிட முடியாது என சுட்டிக்காட்டிய வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்கள் தமிழ் மக்களின் இருப்பை உறுதி செய்யும் மாகாண சபை முறைமையை நடைமுறைப்படுத்த தேர்தலை விரைவாக நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ஒன்டெக்ஸ் நிறுவனத்தின் அனுசரணையில் கடந்த வடக்கு மாகாண சபையின் அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர்கள், மாகாண சபையின் உறுப்பினர்கள் பங்கெடுப்புடன் மாகாண சபையின் கடந்த கால அனுபவம் மற்றும் மாகாண சபைகளுக்கான தேர்தல் தொடர்பிலான கருத்தரங்கு ஒன்று யாழ் டில்கோ விடுதியில் இன்று நடைபெற்றது. தேர்தல் பின்னோக்கி செல்வதற்கான ஏதுநிலைகள் இதன்பின் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களான EPRLF சார்பில் சர்வேஸ்வரன், தமிழரசு கட்சி சார்பில் ஆர்னோல்ட், EPDP சார்பில் தவநாதன், புரொட் சார்பில் கஜதீபன், செலோ சார்பில் குகதாசன் ஆகியோர் இணைந்து ஊடக சந்திப்பு ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது மேற்கண்டவாறு கூறிய அவர்கள் மேலும் தெரிவிக்கையில்,
குறித்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக இருந்தது. இதன்போது முக்கிய விடயமாக தேர்தல் பின்னோக்கி செல்வதற்கான ஏது நிலைகள் குறித்து அனைத்து கட்சிகளும் ஒருமித்த நிலையில் ஆராய்ந்தனர். குறிப்பாக அனைத்து கட்சிகளுக்கும் சம உரிமை வழங்கி அதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமானால் இன்றைய அரசு மாகாண சபை முறைமையை விரும்பாத ஒன்றாகவே இருக்கின்றது. கடந்த காலங்களில் இந்த அரசின் நிலைப்பாடு மாகாண சபை முறைமைக்கு எதிரானதாகவே இருந்தது. அரசுக்கு நாடாளுமன்றில் கிடைக்கும் பெரும்பான்மை குறிப்பாக தேர்தலை பழைய முறையிலா புதிய முறையிலா நடத்துவது என்ற விவாதத்தை கையில் எடுத்து அரசுகள் காலம் தாழ்த்தி வருகின்றன. புதிய முறைமை என்றால் நிர்ணய முறைமையில் ஏற்பட்ட குறைபாடு நீக்கப்பட்டால் அல்லது சீர் செய்யப்பட்டால் தான் தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளது. ஆனால் பழைய முறையில் நடத்துவதாயின் அது இலகுவானது. நாடாளுமன்றில் இதற்கான அனுமதியை பெரும்பான்மையுடன் இந்த அரசு சுலபமாக பெற முடியும். தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வின் முழுமையான தீர்வாக மாகாண சபை முறைமை இல்லாதபடினும் அதுவே தீர்வின் ஆரம்பமாக இருக்கின்றது. அதனால்தான் அரசுகள் தேர்தலை நடத்த அக்கறை காட்டுவதில்லை. அதையே இந்த அரசும் செய்கின்றது. இதே நேரம் தமிழ் மக்களுக்கு இது அவர்களது இருப்புடன் தொடர்புடைய ஒன்று. ஆனால் ஏனைய மாகாணங்களுக்கு அது அவசியமற்றதாக இருக்கலாம். வடக்கு கிழக்கிலாவது நடத்த வேண்டும். தேர்தலை நடத்த அரசு விரும்பாவிட்டால் குறைந்தபட்சம் இதை வடக்கு கிழக்கிலாவது நடத்த வேண்டும். இதை அனைத்து கட்சிகளும் ஒருமித்த குரலில் வலியுறுத்துகின்றன. சர்வதேச சமூகம் எமது அரசியல் உரிமை குறித்து பேசுகின்றது. இந்திய அரசும் ஐநாவில் வலியுறுத்துகின்றது. குறிப்பாக ஐநாவின் தற்காலிக வரைவில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் அதிகாரங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகின்றது. இதனால் இவ்விடயம் தற்போது சர்வதேச குரலாகவும் இருக்கின்றது. அதே நேரம் புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் தீர்வு முழுமையாக கிடைக்குமாக இருந்தால் மட்டுமே மாகாண சபை முறைமையை இல்லாது செய்யும் சாத்தியம் ஏற்படும் என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியாக அனுரகுமார திசநாயக்க தெரிவாகி ஒரு வருடம் பூர்த்தியானதையொட்டி யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் 2வது ஆண்டு வெற்றிகரமாக அமைய வாழ்த்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராமநாதன் அர்ஜுனா அவரது பேஸ்புக் பக்கத்திலேயே குறித்த வாழ்த்துச் செய்தியை பதிவிட்டிருக்கிறார். அமெரிக்காவின் H-1B விசா திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு இன்று முதல் மேலதிகமாக $1,00,000 வருடாந்த கட்டணமாக அறவிடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று இந்த உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கட்டணம் செலுத்தாமல் நாட்டிற்குள் பிரவேசித்தல் மற்றும் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்படுகின்றமை தடுக்கும் நோக்கில் இத்தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்த கட்டணம் ஒரே தடவையில் செலுத்தப்பட வேண்டும் என வெள்ளை மாளிகையின் செயலாளர் கரோலின் லெவிட் தெரிவித்திருக்கின்றார். இத்துடன் யாழ் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு காண்கின்றன. நன்றி.